அடுத்தது நாகையிலிருந்து அப்துல்லாங்கிறவர் கேட்குறாரு. அதாவது 4:102 4வது சூர் அத்தியாயம் 102வது வசனம். அதில் என்ன வருதுன்னு கேட்டால், போர்க்களத்தில் உள்ள தொழுகையை பற்றி வருது. அதாவது தொழுகை நம்ம ஊரில் இருக்கும்போது 4 ரக்காத் தொழுகிறோம். பிரயாணத்தில் இருக்கும்போது 4 ரக்காத் தொழுகைகளை 2ஆக தொழுகிறோம். அப்போ உள்ளூரில் இருக்கும் பொழுது 4 ரக்காத் தொழுகிறோம். பிரயாணத்தில் இருக்கும் பொழுது என்ன செய்கிறோம்? 4 ரக்காத் தொழுகையை 2 ரக்காத்தாக தொழுகிறோம். போர்க்களத்தில் 1 ரக்காத் தான் தொழுகையுடைய கடமை, 2 ரக்காத்து கிடையாது. அப்போ 1 ரக்காத் தொழுகும் பொழுது அதை பற்றி அந்த குர்ஆன் வசனம் எப்படி சொல்லுதுன்னு கேட்டால், அந்த அந்த 4:102 வசனத்தை படிக்கிறேன் கேளுங்க. ஒய்தா குந்தஃபீஹிம், நபியே நீங்கள் அவர்களோடு இருக்கும் பொழுது, அதாவது ரசூல்லா காலத்துக்கு மட்டும் உள்ள ஒரு சட்டமாக அது சொல்லப்படுகிறது. ஒய்தா குந்தஃபீஹிம், நீங்கள் அந்த மக்களோடு இருக்கும் பொழுது, அகம்தலஹுமு சலாத்தை, நீங்கள் அவர்களுக்கு தொழுகை நடத்தும் போது, இது எல்லாத்துக்கும் உள்ள சட்டம் இல்லை. நீங்கள் அந்த மக்களோட வாழணும். ரெண்டாவது, நீங்கள் தொழுகை நடத்தணும். அப்படி நடத்தினால் ஃபல்தக்கும் தாயிஃபத்தும் மின்ஹும் மாக்க, அவர்களில் ஒரு சாரார் உங்களோட நின்று தொழுவட்டும் போர்க்களத்தில். அப்படி தொழும்போது கூட ஒல் யாஹுது அசிலிஹத்தகும், அவங்களுடைய ஆயுதங்களையும் எடுத்துக்கொள்ளட்டும். அவங்களோட ஆயுதங்களை என்ன செய்யட்டேன்? எடுத்துக்கொள்ளட்டும். ஆயுதங்களை வச்சுக்கிட்டு தொழுதுகிட்டு இருக்கும்போது ஆயுதத்தை கையில் வச்சுருக்கணும். திடீர்னு முடிச்சுட்டு போகிற மாதிரி கூட வரும். ஃபோர்ஸாக எதிரிகளை இறங்கிட்டாங்கன்னு சொன்னால், அப்போ அதுக்காக என்ன செய்யணும்னா, ஆயுதத்தை அங்கே குவிச்சு வச்சிடக்கூடாது. கைவசத்தில் வைத்து கொண்டு தொழட்டும். யார் தொழணும்? ரசூல்லா தொழுகை நடத்திக்கிட்டு இருப்பாங்க. போரில் ஒரு சாரார் ஈடுபட்டிருப்பாங்க. ஒரு 100 பேர் இருக்காங்கன்னு வைங்க, ஒரு 50 பேர் போரில் நிற்பாங்க. ஒரு 50 பேர் ரசூல்லா பின்னாடி தொழுவாங்க. தொழுதவுடனே ஃபைதா சஜது, தொழுகையில் நின்று ஓத வேண்டியெல்லாம் ஓதி ருக்குலாம் செஞ்சு சஜிதா செய்கிறாங்க. 2 சஜிதா முடிஞ்சிருச்சு. சஜிதா செஞ்ச உடனே அப்போ ரசூல்லா எந்திரிச்சிருவாங்க, இமாம் எந்திரிச்சிருவார். எந்திரிச்ச உடனே ஃபல்யக்கூனும் மின் வராயிக்கும், இவங்க பின்னாடி போய் விட்டுட்டும். யார்? தொழுத ஆளுக்கு அந்த சஜிதா முடிஞ்ச உடனே என்ன செய்யணும்? அவங்க போருக்கு ஓடி போயிடணும். அந்த கூட்டம் இங்கே வரணும். ரசூல்லா ஓதிக்கிட்டே இருப்பாங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தொழுகை நடத்திக்கிட்டே இருப்பாங்க. அந்த ஒரு ரக்காத்து முடித்தவங்க என்ன செய்கிறாங்க? அவங்க போயிடுவாங்க. இன்னொரு கூட்டம் வருவாங்க. என்ன செய்வாங்கன்னு கேட்டால், உங்களோட தொழுவாங்க. அவங்களும் இந்த மாதிரி ஆயுதங்கள்லாம் கரெக்டாக எடுத்துக்கொள்ளட்டும். இவங்களுக்கு தான் அத்தையாத்தெல்லாம் கிடைக்கும். முதல் ரக்காத்தில் முடித்தவங்களுக்கு சஜிதாவோடு முடிஞ்சு போச்சு. ரசூல்லாவுடைய 2வது ரக்காத்தில் சேர்ந்தாங்கன்னு வைங்க, 2வது ரக்காத்தில் சேர்ந்தாங்கன்னு சொன்னால் அவங்களுக்கு சஜிதாவும் கிடைக்கும், அந்த அத்தையாத்த இருப்பும் கிடைக்கும். இவர் என்ன கேட்குறாருன்னா, இந்த ஹதீஸ் பிரகாரம் சஜிதா செய்ததும் உங்களுக்கு பின்னால் செல்லட்டும் என்று உள்ளது. அப்போ சஜிதாவோட தொழுகை முடிந்து விட்டதா? அத்தஹியாத்து சலாம் கொடுப்பதெல்லாம் இல்லையா? அதை பற்றி எல்லாம் சொல்லலையேன்னு கேட்குறாரு. இந்த போர்க்கள தொழுகையில் இல்லை தான். அதாவது நபிகள் நாயகம் இமாமாக இருந்து அவங்க தொழுவிச்சா தான் 1 ரக்காத் தான் கடமை. 1 ரக்காத்து கடமையாக இருந்தாலும் நபிகள் நாயகத்துக்கு பின்பற்றி தொழணும்னு எல்லாம் ஆசைப்படுவாங்க. அதுக்காக எல்லாம் என்ன பண்ணுறான்னு கேட்டால், அவங்கள 2 ரக்காத்தை தொழ சொல்லி ஒவ்வொரு சாராரும் அவங்கள பின்பற்றி என்ன செய்கிறது? 1 ரக்காத் தொழுகிறது. அவங்களுக்கு 1 ரக்காத்தில் அவங்க கடமை முடிந்து விடும். நபிகள் நாயகம் மட்டும் 2 ரக்காத் தொழுவாங்க. இப்படி தொழக்கூடிய நேரத்தில் ரசூல்லா காலத்தில் முதல் ரக்காத்தில் சேர்ந்தவங்களுக்கு சஜிதாவோட முடிந்து விட்டு, அவ்வளோதான். அல்லாஹ் அவ்வளோதானே சொல்கிறான். சஜிதாவோட மறுபடியும் பின்னாடி அத்தையாத்து ஓதுங்கன்னு சொல்லலையே. சஜிதா செஞ்சு முடித்த உடனே என்ன செய்யணும்? இமாம் எந்திரிப்பார்ல, இவங்களை எந்திரிச்சு அப்படி போயிட வேண்டியதான் போருக்கு. அந்த போர் செஞ்சுக்கிட்டு இருக்கிறவங்க இந்த ரக்காத்தில் சேர்ந்து தொழுது வருவாங்க. இது ரசூல்லா இருக்கும்போது உள்ளதுங்க. ரசூல்லா இல்லைன்னு சொன்னால் இந்த கான்செப்டே கிடையாது. ஏன்னா அல்லாஹ்வுடைய ரசூலுடைய சிறப்பு சட்டம் இது. அந்த வசனமே அப்படி தான் ஆரம்பிக்குது. எப்படி கேட்குது? இதா குந்தஃபீஹிம், நீர் அவர்களோடு இருந்து, அகம்தலஹுமு சலாத்தை, நீ அவர்களுக்கு தொழுகை நடத்தும் போதுன்னு வருது. அப்போ ரசூல்லாவை குறிப்பிட்டு அல்லாஹ் சொல்கிற காரணத்தினால நபிகள் நாயகம் வாழும்போது அவங்க போர்க்களத்தில் நின்றார்களே, ஆனால் அப்போ நபிகள் நாயகம் 2 ரக்காத் தொழுவார்கள். மக்கள் எல்லாம் ஆளுக்கு 1 ரக்காத்தை பின்பற்றி தொழுவார்கள். இது முடிஞ்சிருச்சு. நபிகள் நாயகம் இல்லைன்னு வைங்க, இல்லாத காலத்தை, இப்போ நம்ம காலத்தில் போர் நடக்குது, போரில் போய் போர் வீரர்கள் போய் நிற்கிறாங்க. அவங்க எவ்வளோ தொழுகிறதுன்னு கேட்டால் எல்லா தொழுகையும் 1 ரக்காத் தான். அவங்க ஒரு இமாமை நியமித்துக்கிடுவாங்க.
அவரை தான் பின்பற்றி எல்லா தொழுகையும் ஆசைப்பட போகிறது கிடையாது. எல்லாம் நபியுடைய அந்தஸ்தில் உள்ள ஆளுகளா இல்லை. அதனால என்ன செய்வாங்க, ஒரு அணி வருவாங்க, அவங்க ஒரு ரக்காத் தொழுவாங்க. அந்த ரக்காத்தில் சஜிதா தையாத்தெல்லாம் முடிக்கிறதா தானே, சஜிதா தையாத் எல்லாமே இருக்கும். அவர் சலாம் கொடுத்த உடனே இவங்க போயிடுவாங்க. இன்னொரு கூட்டம் வந்து அவங்களுக்கு ஒரு இமாமை வைத்து தொழுவார்கள். அல்லாஹ்வுடைய ரசூல் இருந்தால் மட்டும்தான் இமாமுக்கு 2 மக்களுக்கு 1. ரசூல் இல்லை என்று சொன்னால் எல்லாருக்கும் ஒன்று தான் தொழுதுருக்குறாங்க. ஒரு ரக்காத்தோட உங்களுடைய தொழுகை கடமை நிறைவேறிடுச்சுல. அப்படி இருக்கும் பொழுது ஒவ்வொருத்தரும் அவங்கவுங்களுக்கு இமாமை வைத்து கொண்டார்களே. ஆனால் அப்போ முறைப்படி தொழுகையை முடிக்கணும். எப்படி முடிக்கிறது, சஜிதா செய்து அத்தஹியாத் ஓதி அவர் ஒரு ரக்காத்தோட சலாம் கொடுத்துருவார். அதோடு ஒரு ரக்காத்தான் தொழுகை முடிஞ்சு விட்டது. லோகராக இருந்தாலும் சரி, அசராக இருந்தாலும் சரி, இரவுல போர் செய்ய மாட்டாங்க. லோகர் அசர் தான் பஞ்சாயத்து ஆகும். லோகர் அசர் தொழுகையில் என்ன செய்வாங்க, அந்த காலத்தில் எழுதப்பட்ட முறை பிரகாரமே ஃபஜரில் மகரிபில் இஷாவுல எல்லாம் யுத்தம் செய்ய மாட்டாங்க. அந்த லோகர் அசருக்கு ஒரு ரக்காத் தொழுவாங்க. இது நவீன காலத்தில் அப்படி ராத்திரிலையும் செய்வான்னு வைத்து கொண்டாலும் அவங்களுக்கு ஒரு ரக்காத் தான் கடமை. ஏன்னா ஒரு ரக்காத்தில் கடமையை முடிச்சுட்டாங்க. இதுதான் அதுக்குரிய